நம் வாழ்க்கையில் நாம் சில பிழைகள் செய்வதற்கு, கெட்ட பழக்கங்கள் வருவதற்கு, கெட்ட சகவாசம் வருவதற்கு நம் சோகங்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன. நீங்கள் வெற்றியாளர்களை கேட்டு பாருங்கள், அதே சோகம் தான் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றி இருக்கிறது. ஒரு தாயா நீங்க சொல்ற இந்த புத்தியில, இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த தலையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து செக்ஷுவல் அர்ஜ தூண்டும். அந்த டோபமின்ங்கிற ஹார்மோனால செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு போறவங்க தான் நம்மில் பல பேர், இல்லனா போதைக்கு போறவங்க. சில பேர் அந்த 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 ஹார்மோனுடைய அந்த பரவசத்தை எதுல அடைகிறாங்க தெரியுமா? சில பேர் ஓவியராவதில் ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் சிற்பியாகி ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் கவிஞர்களாகுவதில் ஜெயித்து விடுகிறார்கள். அந்த ஆற்றலை நீங்கள் எதில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது வெற்றி. பெரும் ஜனத்தொகையை பெருக்க வேண்டும் என்றால் ஓகே, அதற்கும் அது பயன்படும். அந்த ஆற்றலை எங்கே பயன்படுத்துவது? பாருங்க, சிம்சோனுக்கு மனசுல கோபம், மனசுல வேதனை. இந்த பெரிய ஒரு ஆளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சேன்னு சோகத்துல இருக்கிறானா, அவனுக்கு தெளிலால்னு ஒரு தோழமை கிடக்குது. இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கிடைச்ச மாதிரி தான். நோ கமிட்மெண்ட், ஜஸ்ட் வண்டி கொண்டு வந்து நின்னா போதும். பின்னால உட்காந்துக்கிட்டு ஊர் சுத்தி நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்க விட்டுட்டா போதும். நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்ல கை தட்டி காட்டி கொடுக்குறீங்க. அப்படி கிடைக்கிறா ஒருத்தி, சேர்ந்து சுத்துறா, சாப்பிடுறா, பயங்கர என்டர்டைன்மெண்ட். அவளை விலை பேசி விடுகிறார்கள். ஏய், இந்த சிம்சோனை கொல்லணும். ஐயோ, நான் உனக்கு 100 காசு தரேன். அவன் உடம்புல எங்கேயோ இருக்கு பலம், எங்க எனக்கு தெரிஞ்சு கொடு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது பயந்து போனேங்க நான். ஐயோ, சொல்லிருவானோ சொல்லிருவானோ. சிரிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றல் கொண்டவர்கள், அருள் கொண்டவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள், தயவு செய்து அந்த அதிகாரம் உங்கள் கையில் நிலைக்க வேண்டுமே என்று பயப்படுங்கள். சாதாரணமாக அதன் மீது ஏறி நின்று கூத்தாட முடியாது. சிம்சோன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன். அன்னைக்கு ராத்திரியே அக்கினி கம்பியில கட்டுறாங்க, அறுத்துட்டு வந்துட்டான். அவ சொல்றா, அக்கினி கம்பில கட்டினா செத்துருன்னு சொன்ன. ஏய், சாதாரண கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அன்று இரவு அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார். அதையும் அறுத்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே தெளிலால் முன்னால வர்றான். தெளிலால் என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவுகள், நட்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, தனித்திருங்கள். உங்கள் திறமைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் தாளந்துகள் உங்களுக்கு என்று வழங்கப்பட்டவை. அவை இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் தனித்திருங்கள். வள்ளலார் சும்மா சொல்லிட்டு போனீங்க, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. சாதாரண சொல்லிடாது. தெளிலால் முன் சிரிக்கிறான். தெளிலால் விழுந்து அழுகிறாள். நீலாம் எனக்கு ஃப்ரெண்டா? சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? உன் ஆத்மா எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு பெஸ்டியா இல்லையா? இப்படிலாம் பேசுறாங்க. புரண்டு அழுறா பாருங்களேன். அவ அழுகைய பார்த்து பொறுக்க விடாம அவளை அப்படியே மடியில எடுத்து சாச்சிக்கிறான். நீ சொல்ல, உன் உடம்புல எங்க இருக்குன்னு சொல்ல. அவன் கலங்கி போறாங்க. அவன், ஏன் இப்படி கேட்கிற நீ? நான் சாவறதுன்னா உனக்கு பிடிக்குமா? அவ்வளோ இல்ல இல்ல, நீ என்னோட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறங்கிறதுக்கு இதுக்கு வேலை எப்படி சாட்சி? நீ சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் எழுந்து அவனை மடியில் போட்டுக்கொள்கிறாள். மடியில போட்டுக்கிட்டு தலையை கோதுறா. தலையை கோதிக்கொண்டே கேட்கிறாள், எங்க இருக்குன்னு சொல்ல, உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல, எனக்கு சொல்ல. நீ இதோ கோதிக்கொண்டிருக்கிறாயே, அந்த தலைமுடியில் தான் இருக்கிறது சொன்னானா. அவ அதை கோதிக்கிட்டே 7ஆ அதை பிரிக்கிறா. முடி 7ஆ பிரிச்சு கொண்ட போடுறா. அந்த சொகத்துல தூங்கிட்டான் சிம்சோன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவன் முழு தலையும் மழிக்கப்பட்டிருக்கிறது. எழுகிறான். தன் உடம்பிலே ஆற்றல் போனதை அறிகிறான். தெளிலால் உடன் இல்லை. பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். அவனை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கைகளால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள்.
சிறையில் அடைக்கப்படுகிறான். அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். மீண்டும் முடி முளைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், மனம் வலிச்சுதான் சொல்லிட்டு போறேன். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயற்கை கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை புடிச்சுக்கோங்க. போனா வராது, வந்தாலும் முன்னால மாதிரி இருக்காது. சமீபத்துல ஒரு சின்ன நோட் ஒண்ணு படிச்சேங்க. என் மனசை ரொம்ப பாதிச்ச நோட் அது. ரொம்ப அலர்ட்டா இருக்கிறேன், ரொம்ப அலர்ட்டா இருக்கிறேன் நான். உங்களுக்கும் அந்த அலர்ட்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து சேரணுங்கிறதுனால கடத்துறேன். ஏன்னா இப்ப நான் காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன், எஸ்ஐடி காலேஜ்ல. அங்க பாத்தீங்கன்னா அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு ஜுவாலஜி எல்லாம் அப்ளைடு. இது அப்ளைடு லிட்ரேச்சர். நம் வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம், இந்த கருத்தை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அகத்தியன் ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறார். தெரியும் தான் அவர் யாருன்னு. அகத்தியன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல திரைப்படங்களை தந்தவர். அகத்தியன் சார் எழுதின ஒரு நோட். நான் ஏன் இப்போ இதை சொல்றேன், அது அந்த நோட்டே இல்ல முக்கியம். அன்னைக்கு கூட மனுஷபுத்திரன் கவிதைகளில் ஒரு கவிதை இருந்தது. என்னை தேடி வர வேண்டும் என்றால் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வா, அப்பொழுது நான் உயிரோடு இருக்க போவதில்லை. நான் இருப்பதல்ல முக்கியம், நீ என்னை தேடி புறப்பட்டு வருவதுதான் முக்கியம் அப்படின்பார் அவர். அந்த மாதிரி பாருங்களேன், நான் சொல்றதே முக்கியம் இல்லை, அதற்குள்ளாக ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை புரிந்து கொண்டால் போதுமானது. என் பேச்சு பயணம் வெற்றி. அகத்தியன் என்கின்ற ஒருவர் எழுதுறார். அப்ப நான் ஸ்ட்ரகிளிங் பீரியட், ரொம்ப சிரமத்துல இருக்கிறேன், என்கிட்ட காசு இல்ல. கதைகளை எல்லாரும் கதை ஆட்கள் கிட்டையும் கொடுத்துட்டு, இயக்குனர்கள் கிட்ட கொடுத்துட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிற நேரம் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு செய்தி. போறதுக்கு காசு இல்ல, ஊருக்கு போறதுக்கு. நான் வாங்கிக்கிட்டு, காசு கடன் வாங்கிக்கிட்டு நான் சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். 16வது நாள் அம்மா கிட்ட இருந்து காகிதம் வருது, நீ வந்து 16வது நாளுக்கு வரணும், நீ வந்தாதான் அங்க போனோம்னா 1500 ரூபாய் செலவாகும். இன்னிலிருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால வச்சுக்கோங்க, 1500 ரூபாய் பெரிய காசு. இன்னைக்கு இருக்கிற 15,000 மாதிரி இல்ல என்கிட்ட. நான் அந்த கதை கொடுத்தேன்ல, அந்த கதவுகளை தட்டினேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் யார்கிட்டயும் 1500 இல்ல, நான் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட, நான் அண்ணாந்து பார்க்கிறவர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கதவு தட்டினேன். யார் கதவும் திறக்கல, ஒருவர் மட்டும் கதவு திறந்தார். அவர் பெயர் மணிவண்ணன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப உயிரோட இல்ல. அவர் கொள்கையாளர், நல்ல திரைப்பட இயக்குனர், நல்ல நடிகர். அவர் அவருடைய கதவு தட்டின, அவரே திறந்தார். ஐயா வணக்கம், நான் அகத்தியன். தெரியும் தம்பி, வா. அப்பா இறந்துட்டாருங்க, ரொம்ப வருத்தங்க. தண்ணி கொடுத்தாராங்க, குடிப்பாங்க. சார் அப்பா காரியத்துக்கு போனோம், என்கிட்ட 1500 ரூபாய். நல்ல கவனிங்க, என்கிட்ட 1500 ரூபாய் இல்ல. உங்ககிட்ட நான் காசு கேட்டு வரலையா, நான் ஒரு கதை கொடுத்தேன்ல, அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வித்துட்டேன், அதுக்கு கூலி கொடுங்கய்யா ஒரு 1500 ரூபாய். இப்படி கேட்டிருக்காங்க அந்த மனுஷன். அவன் கலைஞன் இல்லையா, மணிவண்ணன் உண்மையான கலைஞன் இல்லையா. அவன் சொல்ல, 1500 ரூபாய் கதையாடா இது, விற்கிறாங்க, உனக்கு 1500 ரூபாய் தானடா வேணும், நான் தரேன் போ, இது உன் கதை தான், நீ முடிச்சுட்டு வா பார்க்கலாம். அவர் போகிறார், திரும்பி வருகிறார். 12 படங்களுக்கு மேல் செய்கிறார். அதுல 6-7 படம் மணிவண்ணன் வச்சே செய்யறார். முடிச்சாச்சு எல்லாம். 12-13 வருஷம் கழிச்சு 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது அதுதான் என் உடம்பு அப்படியே புல்லரிக்க வச்சிருச்சுங்க. நான் பேசும்போது கூட பரவசப்படுகிறேன். அதை நான் எதை நம்புகிறேனோ அதை தான் தமிழ் தோழமைகளை நான் பேசுகிறேன். எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நான் என் வாயிலிருந்தே வருது. சாதாரண வார்த்தை நான் சொல்றது இல்லை. அவர் சொன்னாரா, சார் நீங்க எனக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தீங்கல்ல சார், அது நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே சார், நான் எவ்வளவு பயணம் போயிட்டோம் சார், உங்களுக்கு இந்த 1500 ரூபாய் கடன் சார். நான் உடனே மணிவண்ணன் சொன்னதுதான் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு செய்தி. அவர் சொன்னாரா, அகத்தியா இது வரைக்கும் என்ன வச்சு எவ்வளவு படம் நான் பண்ணியிருக்கேன், 6-7 படம் இருக்கும் சார். எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் தெரியல சார், ப்ரொடக்ஷன்ல கேட்டதான் சார் தெரியும்.
75 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சார் இந்த 1500 ரூபாய் கடன் தானே சார்? இல்லடா, இன்னிலிருந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னார ஒரு இளைஞன் தெரு தெருவாக தன்னுடைய அப்பாவுடைய காரியத்திற்காக போவதற்காக 1500 ரூபாய் தேடி ஒவ்வொரு கதவையும் தட்டிட்டு இருந்தான். அந்த பையனை கையில 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது. இவனுக்கு யார் அந்த 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த காசை கொடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சுடா. நான் கொடுத்தேன்டா, அந்த காசு எனக்கு வந்துருச்சு, இது கடன் இல்லடா. நாம் செய்யக்கூடிய பணிகள் ஏதோ ஒரு வகையிலே நம்மை வேறு விதமாக சேரும். எது தெரியுமாங்க? அழகான மனம், அடங்கிய மனம்தான், ஆர்ப்பாட்டம் இல்லாத மனம்தான் குருவாக இருந்து நம்மை வழிபடுத்துகிறது என்று நான் புத்தகத்தில் வாசிக்கிறேன். நான் ரொம்ப நுட்பமாக ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், யாருமே சபிக்கப்பட்டவர்கள் இல்லை. நம் வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். யாருக்கு இல்ல பிரச்சனை? ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகம் எனக்கு சில வெளிச்சங்களை தருகின்ற பொழுது, உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே ஆக சந்தோஷம் எதுங்க? எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கோப்பா, ரொம்ப ஆழமான சந்தோஷம்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்க. அதை விட பேரானந்தம் மனித சமூகத்துக்கு வேறு இல்லவே இல்லைங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது. ஏன்னா விலங்கு கற்றுக்கொண்டுதான் பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறார். அவனுடைய ஜேர்னி முழுக்க அவன் லேர்னிங் நடந்துகிட்டே இருக்குங்க. எந்த வயதிலும் அந்த லேர்னிங் நடக்குங்க. கற்பதற்கு வயது ஒரு தடை கிடையாது, ஜெண்டர் ஒரு தடை கிடையாது, ஜாதி ஒரு தடை கிடையாது, மதம் ஒரு தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது கற்பதற்கு. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். பைபிள்ல ஒரு ஒரு கருத்து என் மனசை ரொம்ப, நான் கிறிஸ்டியன் கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுடைய மார்க்கத்தில் ஒரு தீர்க்கதரிசி, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் பைபிளை வாசிக்கிறேன். பைபிளை வாசிக்கின்ற பொழுது ஒரு பாத்திரம் வருதுங்க, ஒரு கேரக்டர். நான் அந்த கேரக்டரை இப்ப சொல்றேன். அப்ளைடு சைக்காலஜி மாதிரி அப்ளைடு லிட்டரேச்சர் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எப்போதும் யார் யார் வாய் கேட்பினும் தானே. நான் ரொம்ப பயந்து போய் இதை நான் சொல்றேன். முக்கியமா ஆண் குழந்தைகள், இளைஞர்கள், ஆண்களுக்கு சொல்றேன். பெண்களும் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டாங்க, நீங்களும் கவனமா கேட்டுக்கோங்க. இயற்கை, இறைவன் முடிவு செய்கிறார் ஒரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தந்தையின் மூலமாக அந்த தாயின் வயிற்றிலே ஒரு கரு விழுகிறது. கரு விழுந்தவுடன் இந்த கருவிலே வரக்கூடிய குழந்தை இந்த இனத்தை காப்பாற்றும் என்று இயற்கை முடிவு செய்கிறது. இதுவரைக்கும் தான் நமக்கு எளிமையா இருக்குங்க. இதை கடந்து ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்த தாய்க்கு கனவு ஒன்று வருது. அதுல 2 ஆர்டர் from God, 2 ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் தெரியுமா? நீ இந்த குழந்தை பெற்று வெளியில் ஏற்றுகின்ற வரைக்கும் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அப்புறமா அந்த குழந்தை பிறந்து இறக்குற வரைக்கும் அவன் தலைமுடிய வெட்டக்கூடாது. குழந்தை பிறக்குதுங்க. சீக்கிரத்திலேயே ஒரு 17-18 வயதிலேயே குழந்தை எப்படி வளருதுன்னா ஆச்சாடு பாகுவா வளர்ந்துருதுங்க. அது சும்மா ஒரு அடி அடிச்சாலே 10 பேர் சாயிற அளவுக்கு அதுக்கு பராக்கிரமம். அவனை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். அந்த இனம் காப்பாற்றப்படுது, பல்கி பெருகுது. அவனும் வளர்கிறான், 7 அடிக்கு வளர்றான், பெரிய வீரனாக வருகிறான். பாருங்க, இறைவன் நமக்கு, அவன் பெயர் சிம்சோன். சிம்சோனை போல நமக்கு எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நாமும் பிறந்திருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில். ஆனா எங்க தெரியுமா பிழை நடக்குது? இறைவனுடைய அல்லது இயற்கை தந்திருக்கக்கூடிய அந்த அருளை நாம் புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது. நான் இன்றைக்கு இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பேச்சாளர் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த பெண் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியால் பாதிக்கப்படுகின்றவர்களை விட வெற்றியால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் நம் தேசத்தில் அதிகம். வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரிகிறது இல்லைங்க. யாரிடத்திலும் இல்லாத இளமை உன்னிடத்தில் இருக்கிறது, அதை ஹேண்டில் பண்ண தெரியுதா? யாரிடத்திலும் இல்லாத கணவன் மனைவி என்கின்ற அருள் உன்னிடத்தில் இருக்கிறது, ஹேண்டில் பண்ண தெரியுதா? எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேர் உன் மதத்தில் பிறக்கவில்லை, நீ பிறந்திருக்கிறாய்.
நமக்கு அந்த அருள் இருக்கிறது என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சிம்சோன் செஞ்ச பிழையை சொல்றேன். இயற்கை அவனுக்கு எவ்வளவு ஆற்றலை தந்தாலும் அவன் செய்த பிழை என்ன தெரியுமா? மதுரசம் அருந்த கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவன் மனசு அவ்வளவு பலவீனமான. நிறைய பேரால் அது தாங்க முடியாது. அவன் ஒரு பெண்ணின் மீது காதல் உரைகிறான். அந்த காதல் அவனுக்கு கிடைக்கவில்லை. ரெட் லைன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம் வாழ்க்கையில் நாம் சில பிழைகள் செய்வதற்கு, கெட்ட பழக்கங்கள் வருவதற்கு, கெட்ட சகவாசம் வருவதற்கு நம் சோகங்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன. நீங்கள் வெற்றியாளர்களை கேட்டு பாருங்கள், அதே சோகம் தான் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றி இருக்கிறது. ஒரு தாயா நீங்க சொல்ற இந்த புத்தியில, இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த தலையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து செக்ஷுவல் அர்ஜ தூண்டும். அந்த டோபமின்ங்கிற ஹார்மோனால செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு போறவங்க தான் நம்மில் பல பேர். இல்லனா போதைக்கு போறவங்க. சில பேர் அந்த 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 ஹார்மோனுடைய அந்த பரவசத்தை எதுல அடைகிறாங்க தெரியுமா? சில பேர் ஓவியராவதில் ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் சிற்பியாகி ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் கவிஞர்களாகுவதில் ஜெயித்து விடுகிறார்கள். அந்த ஆற்றலை நீங்கள் எதில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது வெற்றி. பெரும் ஜனத்தொகையை பெருக்க வேண்டும் என்றால் ஓகே, அதற்கும் அது பயன்படும். அந்த ஆற்றலை எங்கே பயன்படுத்துவது? பாருங்க, சிம்சோனுக்கு மனசுல கோபம், மனசுல வேதனை. இந்த பெரிய ஒரு ஆளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சேன்னு சோகத்துல இருக்கிறானா, அவனுக்கு தெளிலால்னு ஒரு தோழமை கிடக்குது. இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கிடைச்ச மாதிரி தான். நோ கமிட்மெண்ட். ஜஸ்ட் வண்டி கொண்டு வந்து நின்னா போதும். பின்னால உட்காந்துக்கிட்டு ஊர் சுத்தி நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்க விட்டுட்டா போதும். நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்ல கை தட்டி காட்டி கொடுக்குறீங்க. அப்படி கிடைக்கிறா ஒருத்தி, சேர்ந்து சுத்துறா, சாப்பிடுறா, பயங்கர என்டர்டைன்மெண்ட். அவளை விலை பேசி விடுகிறார்கள். ஏய், இந்த சிம்சோனை கொல்லணும். ஐயோ, நான் உனக்கு 100 காசு தரேன். அவன் உடம்புல எங்கேயோ இருக்கு பலம், எங்க எனக்கு தெரிஞ்சு கொடு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது பயந்து போனேங்க நான். ஐயோ, சொல்லிருவானோ சொல்லிருவானோ. சிரிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றல் கொண்டவர்கள், அருள் கொண்டவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள், தயவு செய்து அந்த அதிகாரம் உங்கள் கையில் நிலைக்க வேண்டுமே என்று பயப்படுங்கள். சாதாரணமாக அதன் மீது ஏறி நின்று கூத்தாட முடியாது. சிம்சோன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன். அன்னைக்கு ராத்திரியே அக்கினி கம்பியில கட்டுறாங்க. அறுத்துட்டு வந்துட்டான். அவ சொல்றா, அக்கினி கம்பில கட்டினா செத்துருன்னு சொன்ன. ஏய், சாதாரண கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அன்று இரவு அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார். அதையும் அறுத்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே தெளிலால் முன்னால வர்றான். தெளிலால் என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவுகள், நட்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, தனித்திருங்கள். உங்கள் திறமைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் தாளந்துகள் உங்களுக்கு என்று வழங்கப்பட்டவை. அவை இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் தனித்திருங்கள். வள்ளலார் சும்மா சொல்லிட்டு போறீங்க, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. சாதாரண சொல்லில்லாது. தெளிலால் முன் சிரிக்கிறான். தெளிலால் விழுந்து அழுகிறாள். நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டா? சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? வாட்டர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு பெஸ்டியா இல்லையா? இப்படிலாம் பேசுறாங்க. புரண்டு அழுறா பாருங்களேன். அவ அழுகையை பார்த்து பொறுக்க விடாம அவளை அப்படியே மடியில எடுத்து சாச்சிக்கிறான். நீ சொல்ல, உன் உடம்புல எங்க இருக்குன்னு சொல்ல. அவன் கலங்கி போறாங்க. அவன் ஏன் இப்படி கேட்கிற? நீ நான் சாவறதுன்னா உனக்கு பிடிக்குமா? அவ்வளோ இல்ல இல்ல, நீ என்னோட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறங்கிறதுக்கு இதுக்கு வேற எப்படி சாட்சி? நீ சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் எழுந்து அவனை மடியில் போட்டுக் கொள்கிறாள். மடியில போட்டுக்கிட்டு தலையை கோதுறா. தலையை கோதிக்கொண்டே கேட்கிறாள், எங்க இருக்குன்னு சொல்ல, உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல, எனக்கு சொல்ல. நீ இதோ கோதிக்கொண்டிருக்கிறாயே, அந்த தலைமுடியில் தான் இருக்கிறது. சொன்னானா?
அவ அதை கோதிக்கிட்டே 7ஆ அதை பிரிக்கிறான். முடி 7ஆ பிரிச்சு கொண்ட போடுறான். அந்த சொகத்துல தூங்கிட்டான் சிம்சோன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவன் முழு தலையும் மழிக்கப்பட்டிருக்கிறது. எழுகிறான், தன் உடம்பிலே ஆற்றல் போனதை அறிகிறான். தெளினால் உடன் இல்லை. பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். அவனை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கைகளால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறான். அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். மீண்டும் முடி முளைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், மனம் வலிச்சுதான் சொல்லிட்டு போறேன். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயற்கை கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை குடிச்சுக்கோங்க. போனா வராது, வந்தாலும் முன்னால மாதிரி இருக்காது. அது இறையருளாக இருந்தாலும் கூட கண்ணை என்ன பண்ணுவோம், முடிதான் வளருது, மறுபடியும் ஆற்றல் வருது, எடுத்துக்க. ஆனா அடிக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறான். ஆனா கண் இல்லைல்ல, கண் எப்படி முளைக்கும்? எல்லாரும் அடிக்கிறான், முடியலைங்க அவனால. மறுபடியும் கட்டி போட்டுறாங்க. கடைசியா மனம் வருந்தி சிம்சோன் அந்த கயிறை அப்படியே பிடித்து இழுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளோடு அப்படியே செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது. கடைசியாக ஒரு வரி சிம்சோனுக்காக அஞ்சலியாக செலுத்தப்படுகிறது பைபிளில். அவன் உயிரோடு இருந்து தண்டித்த தீமையை விட அவன் இறந்தபோது அவனோடு சேர்ந்து அழிந்த தீமை மிகுந்தவர்கள் அதிகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? அவனால் இந்த புலையூர் மரணத்தை தடுத்திருக்க முடியும். அவனிடத்தில் தான் இருந்தது, அந்த செலக்ஷன் அவன்கிட்ட தான் இருந்தது. ஆனால் அவன் செய்தானா? அவன் செய்ய இல்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி யாரும் மலை தடுக்கி விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள். அந்த மனதை, அந்த ஆற்றலை நாம் எப்படி கொள்வது, எப்படி எடுத்துக்கொள்வது? எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை.
கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதைப் பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதைப் பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதைப் பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதைப் பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் முயுவ விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதேதான் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்து கொள்க. கலைஞர் விளக்க உரை. கிடைப்பதற்கு அரிய காலம் பாயக்கும்போது அதைப் பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும்.